எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது? நம்முடைய டிவியில உங்களுக்கு இந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கேன். வார பலன்களை வாரந்தோறும் தவறாமல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பயிற்சியும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அச்சம் தவிர்த்து வாழணும் சனி பயிற்சியிலே. ஆகவே அன்பர்களுக்காக அச்சம் நீங்கள் வாழும் வழிமுறைகள் இந்த சனி பயிற்சியிலே எப்படி இருக்க போதுன்னு நம்ம பேச போறோம். அச்சமின்றி நீங்கள் வாழணும் என்பதற்காக இந்த சனிப்பயிற்சி பலன்களை எனதருமை கணபதி டிவி அன்பர்களுக்கு இப்போது வழங்கி கொண்டிருக்கிறேன். வருகிற 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் வருஷத்துல ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார். அன்னைக்கு காலையில அமாவாசை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. யோகம் மரண யோகம். அதாவது குரோதி வருடம், தமிழ் வருடத்துல எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 15ஆம் நாள் பயிற்சி அடைகிறது. அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகிறார். இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுக்கு தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நுழைகிறாது. இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம். மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள், தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே இப்போதும் மாறும். ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது, இப்படித்தான் என்னுடைய பிரஜைகளை நான் நடத்துவேன் என்ற ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும், கட்டமைப்பே மாறும். ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்னு இருக்கும். எல்லாமே மாற்றி விட்டுருவாரு சனி பகவான். அப்படி ஏடா கூடமா நடக்குதுங்க பாருங்க. அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும். அதுலயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க. அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், சூரியன் சஞ்சரிக்கிறார், ராகு சஞ்சரிக்கிறார். இப்படி இந்த கிரகங்கள் உட்கார்ந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சந்திரனும் அங்கதான் இருக்கார். சனியோடு இன்னும் 4 கிரகங்கள் சேர்ந்து அங்க அமர்ந்திருக்கிறார்கள் மீனராசியில. 5 கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாகா வரம் தான் கேட்கிறோம், சச்சரவின்றி வாழ வரம் தான் கேட்கிறோம் அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள், மாற்றங்கள், பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வருட பலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், உலக அளவுல பல பாதிப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தென்னாடு, தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க, பாண்டி நாடுன்னு சொல்லுவோம். அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும். இயற்கை சீற்றங்களோ, வறட்சியோ, இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ, பொதுமக்களுக்கு பாதிப்போ, கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அதுவும் சனி சூரியன் சேர்க்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை. உலக அளவிலே அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும். எப்படி எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு அற்புதமான பயிற்சி, சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. மிதுனத்தான் நிதானம்னு பேரு. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு போக்கை இறைவன் தந்திருக்கான் நமக்கு. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இப்ப ஏற்படும். இந்த சனி பயிற்சியினால ஏற்படக்கூடிய 3 முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட பேச போறேன். ஒன்று,
நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு வேலை மாற்றம் ஒன்று பல மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. ஒரு வேலையில் இருந்துட்டு இருப்பீங்க, அந்த வேலையில கடந்த 2.5 ஆண்டுகளாகவே சூழ்நிலை சரியில்லாம இருக்கும். இப்ப நீங்க விரும்பியோ விரும்பாமலோ வேறு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் பல மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சிலர் வேலை மாற்றத்துக்கு காத்திருந்திருப்பீங்க, சிலர் வேற வழியிலேயேன்னு மாறுவீங்க. புதிய வேலை ஒன்று உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. அந்த வேலை உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறது. இதுதான் சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிற பரிசு. 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு, வேலையை தொலைக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் புதிய வேலை ஒன்றை உங்களுக்கு தரப்போகிறார். சோ வேலை விஷயத்திலே மிதுனராசிக்காரர்கள் யோகசாலிகளாக பாக்கியவான்களாக இருக்க போகிறீர்கள். உங்கள் லாபாதிபதி செவ்வாய் ராசியில வந்து உட்கார்ந்து இருக்கார். எப்போ? சனிப்பெயர்ச்சி காலத்துல. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட தேடுதல் உங்களுக்கு இருந்தால் அது கிடைக்கும். ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வேலையில எதிர்பார்த்தீங்கன்னா அந்த முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். இரண்டாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல ஒன்று புதியதாக வீடு வாங்குவீர்கள், இல்லாவிட்டால் பழைய வீட்டை சீர் செய்வீர்கள். ரிப்பேர் ஒர்க். மூதாதையர் காலத்து வீடா இருக்கும், இல்ல நீங்க வீடு வாங்கி பல வருடங்கள் ஆயிருக்கும், அந்த வீடு கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்லயே இருக்கும், புனரமைக்கணுங்கிற நிலைமையில இருக்கும். அந்த வீடெல்லாம் இப்ப நீங்க சரி பண்ணுவீங்க. அதற்கு சனி பகவான் அனுக்கிரகம் பண்ண போறார். தங்களுடைய வீடுகளை யார் யாரெல்லாம் புதுப்பிக்கிறார்களோ மிதுனராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. தன்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இடிபாடுகள், தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறைகள் சரியில்லைன்னா அதை சரி பண்ணக்கூடியவங்க, வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி யாரெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் சனி பகவான் அந்த நிவர்த்தி நீங்கள் செய்வதனாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தருவார். உங்க வீட்டை நீங்க கரெக்ட் பண்ணுங்க, அழகா எடுத்து கட்டுங்க, ரிப்பேர் ஒர்க்கை சரி பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டு கழிவறையை சுத்தமாக வைத்து பாருங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிச்சோம். ஒரு வேலை கிடைக்கலன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சோம். வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா இப்ப அது நிவர்த்தி ஆயிரும். இதெல்லாம் எப்போ? உங்கள் வீட்டுடைய ரிப்பேர் ஒர்க்கை நீங்க சரியா செய்துட்டீங்கன்னா. சனி பகவான் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவுவார். அவ்வளவு நல்ல விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. இது உங்களுக்கு நடக்க போகிற இரண்டாவது நல்ல விஷயம். சப்போஸ் என் வீடே எனக்கு இல்லைங்கிறவங்களுக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அவர் தரப்போறார். மண்மனை வாகனம் வீடுங்கிறவங்கள உங்களுக்கு நல்ல மண் வீடு சொத்து கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த சனி பகவான் தரப்போறார். நல்ல வாகனம் வாங்குற யோகம். நான் மூன்றாவது முக்கியமான விஷயமா சொல்லக்கூடியது, மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வாகனம் வாங்குகிற யோகம் வரப்போகிறது. இதுவரைக்கும் எனக்கு நல்ல டூ வீலர் இல்லை, அருமையான டூ வீலர் வாங்குவீங்க சார். எங்க வீட்டுக்கு எங்களுக்கு கார் இல்லை சார், நல்ல கார் வாங்குவீங்க. சில பேர் பழைய காரை விட்டு புதிய கார் வாங்குவீங்க. சோ மிக அற்புதம் அற்புதம் அற்புதம். இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதம். மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மேன்மைகளை தரும். நல்ல சொத்து சேருது, வேலை சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இதுல எதுல மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும்னா, ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிதுனராசிக்காரங்களுக்கு நிறைய உண்டு. அதுல மட்டும் எச்சரிக்கையா இருங்க. எந்த ஆன்லைன் மோசடியிலையும் மாட்டிடாதீங்க. அதுல கவனமா இருந்தா போதும். உங்களுடைய அறிவாற்றலால நீங்க ஜெயிப்பீங்க. மிதுனராசிக்காரங்க ஜெயிக்கிறாங்கன்னா பிறருடைய உதவியினால, அவர்களுடைய அறிவாற்றலால் அவர்கள் ஜெயிப்பார்கள். அவ்வளவு நல்லது ஒரு சனிப்பெயர்ச்சி மிதுனராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. உங்க குடும்பத்துல திருமண விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு சனி பகவான். உங்க குடும்பஸ்தானத்திற்கு திரிகோணஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நல்ல உங்க குடும்பத்துல புதிய உறுப்பினர் வந்து சேருவது, திருமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கோ உங்கள் மகன் மகளுக்கோ வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொண்டு வந்து தரப்போகிறார். அற்புதம்.
உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து உங்களோட சேரப்போகிறார்கள். ரொம்ப யோகமா இருக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சி. மிதுன ராசிக்காரங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த வெற்றிகள் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கண்ணாத்தாள். சிவகங்கை அருகிலே இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டை. நாட்டரசன் கோட்டையிலே அருள்பாலிக்கக்கூடிய கண்ணாத்தாள். இவளை நீங்கள் சென்று வழிபடுவதன் மூலமாக அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும்.